ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருச்சி வாசன் நகரில் அருள்மிகு சுரும்பார் குழலி சமேத ரத்னகிரீஸ்வரர் பெருங்கருணையால் சிவத்திரு மணி ஐயா, வாசன்வேலி சிவ திருமதி விஜயா அம்மா அவர்களின் முன்னிலையில் ஈசனின் புகழ்பாடும் 12 திருமுறைகள் 7ஆம் ஆண்டு தொடர் முற்றுதல் 13/3/26 வெள்ளிக்கிழமை திருப்புகழ் பாராயணத்துடன் தொடங்கி 29/3/26 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி வரை திருச்சி வயலூர் ரோடு இரட்டை வாய்க்கால் சமீபம் வாசன் நகர் முதல் தெருவில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் சமுதாய கூடத்தில் தொடர்ந்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் நிறைவு நாளான 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சிவபூஜை மற்றும் 9 மணிக்கு வாசன் நகர் பிரதான வீதிகளில் கைலாய வாத்தியத்துடன் அடியார்கள் 12 திருமுறை தலையில் சுமந்து வலம் வந்து மீண்டும் சமுதாய கூடம் வந்தடைந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பெரிய புராணம் 4ஆம் நாள் முற்றுதல் நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது. இந்த தொடர் முற்றுதல் ஒருங்கிணைப்பை அருள்மிகு சுரும்பார் குழலி சமேத ரத்னகிரீஸ்வரர் வழிபாட்டு மன்றம் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருமுறை பாடியவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் சிவ வழிபாடு, திருமுறைகளின் பெருமை தற்பொழுது வாழும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அடுத்து வரும் சந்ததியருக்கு திருமுறைகளின் புனித தன்மையை எடுத்து கூறவும், மதம், மொழி, இனம், நாடு கடந்து எல்லோரும் சிவபெருமானின் பெருமையை உணர்ந்து கொள்ளவும் உதவக்கூடியது இந்த மாதிரி நிகழ்வுகளாகும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் சங்கரின் கீதை வாழ்த்துகிறது. மேலும் சிவ பூஜை செய்வதால் ஏற்படும் பலன்கள் என்ன, திருமுறைகள் படிப்பதால் வரும் பலன்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். சிவ பூஜை செய்வதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்றால், எவர்கள் தேவலோகத்தை ஆள ஆசை கொண்டாலும், இந்த லோகத்தையும் ஆண்டு சுகமாக இருக்க ஆசை கொண்டாலும் அவர்கள் சிவபெருமானுடைய சரண கமலங்களை பக்தியுடன் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிரம்மதேவனுக்கு சிருஷ்டி சாமர்த்தியமும், விஷ்ணுவுக்கு அசுரர்களை தண்டிப்பதற்கான திறமையும், இந்திரனுக்கு சொர்க்காதி பாதித்யமும் கிடைத்தது சிவ பூஜையின் பலனாகும். வியாசர், கபிலர் முதலான மகா கவிகள் அற்புதமான வித்தியையை அடைந்ததும் சிவ பூஜையின் பலன். அடைய முடியாதை அடைய வைப்பதும் சிவ பூஜையின் பலனாகும். ஒருவருடைய வீட்டு வாசலில் மதம் பிடித்த யானைகளும், காற்று போல வேகமாக பறக்கும் குதிரைகளும், வீட்டுக்குள் பூர்ண சந்திரனை ஒத்த முகமுடைய பெண்களும் இருப்பது சிவ பூஜையின் பலனாகும். தோட்டங்களுடன் நல்ல நிலையில் உள்ள வீடுகளும், நல்ல ஆபரணங்கள் உடைய பெண்களும், கஜானாவில் நிறைய பொருள் இருப்பதும் சிவ பூஜையின் பலன். நல்ல சௌபாகியமும், காந்தியுடைய ரூபமும், வாக்கிய சத்தியமும், கையில் தானமும், பேச்சு திறனும், பராக்கிரமும், உலகத்தில் கீர்த்தியும் அடைவது சிவபூஜை பலன். வித்தியை, அழகு, தனம், இனிமை, நல்ல குலத்தில் பிறப்பது, நோய் இல்லாமல் இருப்பது, ராஜ்யத்தை பரிபாலிப்பது, சொர்க்கம், மோட்சம் அடைவது சிவபூஜையின் பலன். எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்வதாலும், சர்வ யாகங்கள் செய்வதாலும் கிடைப்பது என்ன பலனோ அந்த பலனை மகாதேவனை பூஜித்து உத்தம கதியை அடைவர். சிவ பூஜையை செய்கிறவர்கள் மீண்டும் இந்த லோகத்தில் பிறக்க மாட்டார்கள் என்றும், கையிலேயே நிரந்தரமாக சிவபெருமானுடன் வாசம் செய்வார்கள் என்றும் சிவ பூஜா பலம் என்ற பாடல் உணர்த்துகிறது. மேலும் 12 திருமுறைகள் படிப்பதால், 12 திருமுறைகள் பக்தி பெருக்குடன் பாடுவதால் மன அமைதி, வினைகள் நீங்குதல், பிறவி பிணிதீர்ந்து சிவபதம் அடைதல், நோய் நொடிகள் நீங்கி நல்வாழ்வு பெறுதல் போன்ற பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு பதிகத்தின் இறுதியிலையும் அதனை பாடுவதால் கிடைக்கும் பயன்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவனருளாலே அவன்தால் வணங்கி திருமுறைகளை பாடி வாழ்வில் உயர்வு அடைகிறீர்களாக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அபிராமி அந்தாதி. கலையாத கல்வியும், குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுபிணி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும்,
தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாழி அபிராமியே அலையாழி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாழி அபிராமியே பதியுண்டு நிதியுண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கமுண்டை காலமும் பவிசுண்டு தவிசுண்டு திட்டாந்தமாகயம் பலரண திமிரமணுக கதியுண்டு ஞானமாம் கதிருண்டு சதிருண்டு காய சித்திகளும் உண்டு கரையுண்ட கண்டர்வாள் அம்மை நின்றாளில் கருத்தொன்றும் உண்டாகுமே நதியுண்ட கடல் என சமயத்தை உண்ட பரஞான ஆனந்த ஒளியே நாதாந்த ரூபமே வேதாந்த மோனமே நானினும் அகந்தை தீர்த்து என் மதியுண்ட மதியான மதிவதனவல்லியே மதிசூதனன் தங்கையே வரைராசனுக்கிரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்ணுமையே மதியுண்ட மதியான மதிவதனவல்லியே மதுசூதனன் தங்கையே பரைராசனுக்கிரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண் உமையே பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தகி திரையம்பிகே புங்கவி விளங்கு சிவசங்கரி சக்கரதள பொற்பமிசை வீட்டிருக்கும் நாரணி அனாதீத நாயகி உணாதீத நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடை கடவுள் ஆரணி என புகழ அகிலாண்ட கோடியீன்ற அன்னையே பின்னையும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே பாரணியும் இரு கொங்கை மாதர் மகிழ் கங்கை புகழ் மழவரவு தேவையரசே வாரணியும் இரு கொங்கை மாதர் மகிழ் கங்கை புகழ் பழமருவு தேவை அரசே பரைராசனுக்கிரு கண்மணியாய் உதித்த மலை வளர்காதலி பெண்ணுமையே வாரணியும் இரு கொங்கை மாதர் மகிழ் கங்கை புகழ் பழமருவு தேவை அரசே பரைராசனுக்கிரு கண்மணியாய் உதித்த மலை வளர்காதலி பெண் உமையே பெண்ணுமையே.
டேர்ன் பண்ணி